டேய், இந்த தடவை நான் அப்படியெல்லாம் ஏமாந்துட மாட்டேன். ஆமா, ஆண்டி ரோஹிணி கிட்ட இருந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. பொண்ணு வீட்டோட பேங்க் பேலன்ஸ செக் பண்ணிட்டு தான் மேரேஜுக்கே ஓகே சொல்வாங்க. இல்ல ஆண்டி? விஜயா, வாய்ப்பிடி ஒரு தடவை பணக்கார வீட்டு சம்பந்தம்னு ஏமாந்தது போதும். சும்மா எதையாவது பேசி அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத. நான் எதுக்குங்க அப்படி பண்ண போறேன்? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்னு ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னேன். பணம் முக்கியம்னா இதோ இவன் சொன்ன மாதிரி அந்த மனநல சரியில்லாத பொண்ணே சரின்னு சொல்லிருப்பேனே. மனோஜுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச பொண்ணாதாங்க நான் பாப்பேன். அண்ணாமலை, வாப்பா பர்சு. வாங்க அங்கிள். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மீனா, உன் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பர்சு, நீ காலையிலேயே வந்திருக்கலாம். நீ காலையிலேயே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, பேசறதுக்கு ஆடு இல்ல. காலையில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்பா, அதான் வரல. பரசு மாமா, நீங்களும் நீ கல்யாணத்துக்கு போனீங்களா? நீங்க என்ன எங்க பார்த்தாலும் கல்யாணமா இருக்குது? இன்னைக்கு விசேஷமான நாளுப்பா, அதான். இருக்கலாம். அண்ணாமலை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். சொல்லுப்பா. நம்ம கூட வேலை பார்த்தாரு சுந்தரம், ஞாபகம் இருக்கா? என்ன எப்படி கேட்ட? சுந்தரம் என்ன மறக்கூடிய ஃப்ரெண்டா? நல்லா எனக்கு தெரியும். அவ பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கானா, வழியில என்ன பார்த்து சொன்னா. உனக்கும் வந்து சொல்றேன்னா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோமா? பரவாயில்லையே, சுந்தரமும் கொடுத்து வச்சவன் தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே நடந்து முடிச்சிருக்கு. பசங்க கல்யாணம், பேரன் பேத்தி எல்லாமே பார்த்துட்டான். இதெல்லாம் அமையறதுக்கு ஒரு குடுப்பனம் வேணும். ஆமா ஆமா அண்ணாமலை, கூடிய சீக்கிரமே உனக்கு பேரன் பேத்தி எல்லாம் வந்துரும்பா. அப்படி வந்துட்டா உன் வாழ்க்கையே முழுமையாயிடும். ஆமா பர்சு, நீ சொல்றது வாசவம் தான். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும். பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கதான் முடியும். மற்றபடி குழந்தை எப்ப வேணும்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். பசங்களா, இன்னும் எவ்வளவு நாள் தான் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க? ஏப்பா, 3 பசங்க இருக்கீங்க, அதுல 2 பேர் ஜோடியா இருக்கீங்க. சீக்கிரமா ஒரு பேரனை பெத்து அண்ணாமலை கையில கொடுங்கம்மா. எல்லாம் டைம் வரும்போது நடக்கும் மாமா. என்னப்பா? முதல்ல ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும். இந்த வீட்டுக்கு பெரியவன் அவன் தானே, அவனுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும். ஏமா, அதுக்காக கல்யாணம் ஆனவங்க வெயிட் பண்ண முடியுமாமா? அப்படி பார்த்தா முத்துவுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. எல்லாத்துக்கும் எப்பவுமே ஒரு கணக்கு இருக்குல்லப்பா, அதுபடி நடக்கட்டும். ஆமாண்டா முத்து, நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் அந்த ஐடியாவே வந்துச்சு. ஏ முத்து, வாடா இப்படி. என்னப்பா? கொஞ்சம் தள்ளி இப்படி வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாங்க, பக்கத்துல வாங்க. என்ன பேசுறங்க? ஒன்னும் கேக்கலையே. நீங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளார சீக்கிரமா போனா. நாங்க ஏற்கனவே குடும்ப வாழ்க்கைக்குள்ள தானே இருக்கோம். அதான் எங்க கல்யாணம் ஆயிடுச்சே. ஒரு முழு குடும்பஸ்தனா இன்னும் நீங்க ஆகல்றா. என்ன பேசுறாங்க?
இப்ப நான் என்ன சொல் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, எனக்கு சுடுதண்ணி வேணும், அதான் கிச்சனுக்கு ஆ, போறேன். ம். ஆ. ஏய் பா நீங்க சொல்ல வர்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் இல்லடா, அதுக்கு தான் சொல்றேன். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானப்பா. எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லணுமா? உங்களுக்குன்னு குழந்தை குட்டி பிறக்க வேண்டாமா? ஓ, நீ அங்க வரையாப்பா? அடா, உங்களுக்குன்னு குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. குழந்தை பிறந்தா இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வந்துருமாப்பா? ஆமாடா, அப்பா நம்ம 3 பேரும் இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆளாக்கி இருக்கிறாரு. புரியுதுடா. ஆனா இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி? அதுவும் கரெக்டு தான் பா. இப்ப எங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்குப்பா. மாசம் மாசம் டியூ கட்டணும், கடனை கட்டணும், வீட்டு செலவையும் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குப்பா. ஆமாப்பா, நானும் சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா குழந்தைய பத்தி யோசிக்கலான் இருக்கேன். ஏய் ரவி, குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு வரம். அந்த வரம் கிடைக்கும் போதே ஏத்துக்கணுமே தவிர அப்புறம் நம்ம நினைக்கும் போது அது கிடைக்காதுடா. கேக்குமா? நீங்க சொல்ற மாதிரி லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது தப்புடா. எவ்வளவு வயசானாலும் யாரும் செட்டில் ஆக முடியாது. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வேற வேற பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குமே தவிர இது போதும்னு எப்பவுமே தோணாது. முதல்ல கல்யாணமானா போதும்னு நினைப்போம், அப்புறம் குழந்தை பிறந்தா போதும்னு நினைப்போம், அப்புறம் நம்ம குழந்தைகளை கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைப்போம், அப்புறம் பேர குழந்தைங்க பிறந்தா அவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைப்போம். பா, லிஸ்ட் போயிட்டே இருக்கேப்பா. இந்த மாதிரி மனுஷனுடைய ஆசை கடைசி வரைக்கும் தீராம போயிட்டே இருக்குடா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. உலகத்துல மனுஷன் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான்ப்பா. ஆனா அதுவே அடுத்த வேளை பசி வந்துச்சுன்னா இன்னும் வேணும் தான் கேட்கும். இதே மாதிரி தான் நம்ம தேவைகளும் ஒன்ன விட்டு ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அது தீரவே தீராது. மனுஷன் சாகர வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துட்டே இருக்கும். ம், நீங்க சொல்றது புரியுதுப்பா. ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லப்பா. இந்த பார், காசை விட டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு போனா கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா டைம் போனா போனதுதான். கூட பரசு வந்து சொன்னதை கேட்டீங்கல்ல, எங்களோட வேலை செஞ்ச சுந்தரம் எங்களை விட 5 வயசு கம்மி. அவன் பேத்திக்கு காது குத்த போறான். நீங்க என்னடானா எப்ப சொன்னாலும் எனக்கு காது குத்துறீங்களப்பா. இது நம்ம லைஃப்ல நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன்லப்பா. இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நானும் தாத்தா ஆகணுங்கிற ஆசை இருக்குமில்ல, கொஞ்சம் பாத்துடா. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும்போது நடக்கும்பா. சரிப்பா, நானும் யோசிக்கிறேன். ஸ்ருதி கிட்ட டிஸ்கஸ் பண்றேன்ப்பா. நானும் யோசிக்கிறேன்ப்பா. சரி, நம்ம என்ன பேசணும்னு அம்மா உங்ககிட்ட கேட்பா. அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. அவளுக்கு இப்ப மனோஜ் கல்யாணம் தான் முக்கியம், நீங்க 2 பேரும் இல்ல. அதான் தெரியுமேப்பா. சரி, அப்புறம் பேசுவோம், நான் வரேன். டேய், என்னம்மா அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசினாரு, என்ன சொன்னாரு? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால எங்க 2 பேரும் நிறைய தண்ணி குடிக்க ஆஹா. நான் உன்கிட்ட கேட்கல, ரவி கிட்ட கேக்குறேன். நீ சொல்லுடா, அப்பா என்ன சொன்னாரு? முத்து என்ன சொன்னானோ அதுதான் அப்பாவும் சொன்னாரு. அவ்வளவுதான். டேய் ஓடிடுறா. ஏய், டேய் ரவி, ரவி. ம். இது சரியா வராது, அவர்கிட்ட கேட்ட வேண்டியதான். ஏங்க சொல்லு. ஏங்க, முத்து ரவி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அது எதுக்கு உனக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். இந்த வீட்டுல எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, வெயில் அதிகமா இருக்குது, அதனால மோர் குடிக்கடான்னு சொன்னேன். இல்லையே, முத்து தண்ணி இல்ல குடிக்க சொன்னீங்கன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? ஆ,
நான் நீர்மோர்னு சொன்னேன், அவன் மோரை விட்டான், தண்ணியை மட்டும் சொல்லிட்டான். அவ்வளவுதான். ஏய், ஆ? என்னங்க யோசனை? அப்பா கொஞ்சம் பேசணும்னு என்ன கூப்பிட்டாரு. விஷயம்? சொல்றேன். பரசு மாமா வந்தப்ப அப்பாவோட ஃப்ரெண்டு பேத்திக்கு காது குத்துன்னு சொல்லிட்டு போனார்ல. ஆமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மலாம் வரணும்னு மாமா சொன்னாரா? அது இல்ல மீனா, நம்ம வீட்லயும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்றாரு. நம்ம வீட்ல யாருக்குங்க காது குத்துறது? எனக்கு குத்தேன் யாரா அவ? நான் சொல்ல வரதே புரியல எங்க உனக்கு? முதல்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓ, என்னையும் ரவியும் கூப்பிட்டு 2 பேரும் எப்ப குடும்பஸ்தனாக போறீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. பா, என் பொண்டாட்டி என்ன மாதிரியே இருக்காளே. நானே ஒரு டியூப்லைட், இவ எனக்கு மேல இருக்கா. நீங்க சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு நேரா சொல்லுங்க. எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்கன்னு கேக்குறாரு மீனா. ஓ, அத பத்தியா? இப்போ அது புரிஞ்சுதே உனக்கு? வீட்டுக்கு சீக்கிரமா ஒரு வாரிசு வரணும்னு அப்பா சொல்றாரு. நீ நானும் அப்பா அம்மா ஆகணுமா, அப்பா தாத்தா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம குழந்தை அவர் மடியில உட்காந்து தவழணுமா, அந்த குழந்தைய வளர்க்கணும்னு நிறைய கனவு கொண்டு வச்சிருக்கிறாரு. அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை பத்தி யோசிக்கலாம்னு தோணுது. நமக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இல்ல, நம்மளும் அப்புறம் இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்படியே போனா வருஷம் ஓடிடும் மீனா. எனக்கு இதான் சரியான நேரம்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? என்ன மீனா எதுவும் சொல்லாம இருக்க? அப்பா அவ்வளவு ஆசையா சொல்லிருக்காரு. இது சொன்னா நீயே சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன் முகமே மாறிடுச்சு. இல்லங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. ஏன், உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம்லாம் இருக்குங்க. ஆனா என்ன ஆனா? மாமாவோட ஆசை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு மாமா கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கும் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வரணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. அப்புறம் என்ன மீனா? ஆனா அதுக்கான நேரம் இது இல்லங்க. நாமளும் இப்ப அந்த சூழ்நிலையில இல்ல. ஏன் மீனா, இப்ப குழந்தை பெற்றுக்கிட்டா என்னால உங்களை பாத்துக்க முடியாது. ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எங்களை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைக்கு நீங்க ரொம்ப நல்ல அப்பாவா இருப்பீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் என்ன தயக்கம் மீனா? இல்லங்க, இந்த வீட்ல அத்தை கிட்ட நமக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க உங்களையும் மகனா பார்த்ததில்ல, என்னையும் அவங்க மருமகளா பார்த்ததில்ல. எப்ப பார்த்தாலும் என்ன பூக்கட்டுறவன், உங்களை கார் ஓட்டுறவர்னு சொல்லி குறைச்சு பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அம்மாக்கு நம்ம 3வது மனுஷன் மாதிரி தானே. நான் அம்மாக்கு வேண்டாதவன், என்னை கட்டிக்கிட்டதுனால நீ வேண்டாதவன். இந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையையும் அத்தை பாரபட்சமா தானங்க பாப்பாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரோட பாசமும் குழந்தைக்கு கிடைக்குங்க. ஆனா அத்தையோட பாசம் கிடைக்குமான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மாவோட பாசத்தை அவங்க உங்ககிட்ட காட்டினதே இல்ல. அது கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது மீனா. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு அந்த குழந்தை மேல பாசம் இருக்குமானே தெரியல. பாசம் கிடைக்கிறத விட அந்த குழந்தைக்கு இந்த வீட்ல ஒரு அங்கீகாரம், மரியாதை எல்லாம் கிடைக்கணும்ல. அதுக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் முன்னேறணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த ரூம்ல இருக்கோம், நாளைக்கே உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா நிச்சயமா அத்தை சண்டை போட்டாவது இந்த ரூம் அவர்கிட்ட கொடுக்க சொல்லிடுவாங்க இல்லையா? நம்ம 2 பேர் இருந்த வரைக்கும் ஹால்ல படுத்துட்டு இருந்தோம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் இருக்க முடியுமாங்க? நமக்குன்னு ஒரு ரூம் வேணுங்க. மேல ரூம் கட்டணும்னு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் முடியல. நம்ம சொந்த உழைப்புல யார்கிட்டயும் ஒரு பைசா வாங்காம நமக்குன்னு மேல ஒரு ரூம் கட்டணுங்க.
உங்க டிராவல்ஸ்லயும் நீங்க இன்னும் முன்னேறணும். நானும் டெக்கரேஷன் பிசினஸ்ல இன்னும் வளரணும். நமக்குன்னு ஒரு கௌரவத்தை நம்ம சம்பாதிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கிட்டாதான் அந்த குழந்தைக்கும் இந்த வீட்ல ஒரு மரியாதை இருக்கும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல மீனா, 100% நீ பேசுனதான் கரெக்ட். நம்ம கௌரவமா வாழணுங்கிறத விட நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்னு யோசிச்சு பாத்தியா? இதுதான் ஒரு அம்மாவோட பாசம். நான் ஒரு முட்டை இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் மீனா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஆசைக்கிற தகுதி நம்மகிட்ட இருக்கணும் மீனா. அது எனக்கு புரிஞ்சு. நானும் நீ இந்த வீட்டுல நிறையவே அவமானப்பட்டுட்டோம். ஆனா நம்ம குழந்தைக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. என்ன மாதிரியே நம்ம குழந்தைய ஆயிடக்கூடாது. அதுக்கு நீ சொல்ற மாதிரி நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். நமக்குன்னு ஒரு ரூம் கட்டணும். அதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கலாம். ஒண்ணு மட்டும் போதுமா? உங்களை மாதிரியே ஒரு குழந்தை? டபுளா? எனக்கு டபுள் ஓகேப்பா. ரெட்ட குழந்தை பெத்துருவ போலயே. நான் இப்ப வேண்டான்னு சொன்னதுல உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? இல்ல மீனா, நீ சொன்னதான் சரி. அதுக்கு நேரம் வரட்டும். நீ ஆசைப்பட்ட மாதிரி மேல சீக்கிரமா ஒரு ரூம் கட்டுறோம். நான் பாட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். டேய், என்ன டீப் திங்கிங்ல இருக்க? ஒன்னும் இல்ல. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். என்ன? அங்கிள் சொன்னதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. இவ்ளோ நாள் என் அச்சாவும் மம்மியும் தான் எப்ப பேபிக்கு பிளான் பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப அங்கிளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்க ஆசை தானே, பேர குழந்தைய பார்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்பா சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ஹியூமன் சைக்கிள் தானே. என்ன நீயும் சைக்கிள் பைக்குன்னு பேசிட்டு இருக்க? ரியாலிட்டி அதானே ஸ்ருதி. லைஃப்ல வெறும் வேலைக்கு போறோம், ஏர்ன் பண்றோம் அப்படின்னு மட்டும் இருந்துட முடியாதுல்ல. நம்ம லைஃப்க்கும் ஒரு மீனிங் வேணும்ல. ஓஹோ, அப்ப குழந்தை இல்லனா லைஃப்க்கு மீனிங்கே இல்லையா? அப்படி சொல்ல வரல ஸ்ருதி. லைஃப்ல எல்லா சாப்டரையும் பார்க்கணும்னு சொல்றேன். அப்போ உனக்கு பேபி வேணுங்கிற ஆசை வந்துருச்சு போல. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்போ ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி எங்கயாவது போய் பேபி ஆர்டர் பண்ணிக்கோ. என்ன கிண்டலா? இல்லடா, ஒரு பேபி டால ஒண்ணு வாங்கி அங்கிள் கிட்ட கொடுத்துரு. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்காத ஸ்ருதி. நீ என்ன ஐடியால இருக்க? தூங்குற ஐடியால இருக்கேன். ஸ்ருதி இரு. குழந்தைய பத்தி என்ன ஐடியால இருக்க? நான் கூட ரீசெண்டா குழந்தைங்களை பத்தி யோசிச்சேன். அப்படியா? என்ன யோசிச்ச? நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிட்ஸ் ரெசிபினா புதுசா உன்னை இன்ட்ரோ பண்ணலான்னு. குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கம்மியான போர்ஷன் வச்சு ஒரு மெனு ரெடி பண்ணலாம். எப்படி? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? உனக்கு நான் சொல்ல வர்றது உண்மையிலே புரியுதா இல்லையா? நல்லாவே புரியுது. புரிஞ்சே அப்படி பேசினா என்ன அர்த்தம்? இந்த டாபிக்க பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் தான் இதே சொல்லுவ ஸ்ருதி? இப்ப அங்கிள் சொன்னதை பத்தி நீ என்ன யோசிக்கிற? முன்னாடி எல்லாம் நமக்கு லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்ன? இன்னும் தள்ளி போட்டாலும் ஏஜ் ஆகிட்டே இருக்கும். செட்டில் ஆகிறதுக்கும் என்ன எண்ட் பாயிண்ட்னு எனக்கு தெரியல. நிறைய சம்பாதிக்கிறதா, வீடு காரன் வாங்குறதா, அதுவும் தெரியல. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா குழந்தைக்கு அப்படி இல்லல்ல. இந்த ஏஜ்லயே அந்த டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ டீப்பா யோசிக்கிற? இப்ப நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. நான் முன்னாடியே சொன்ன டிசிஷன்ல எந்த சேஞ்சும் இல்ல. பாஸ் உங்க வைஃப் வராங்க பாஸ். ரோகிணியா? யோ, உன் பழைய வைஃப் இல்லையா, புது வைஃப் கனகா. மனோஜ், ஹாய் ஹஸ்பண்ட், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். வந்து வாங்கி கொடு. நீங்க போய் ஃப்ரிட்ஜ்ல இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.